ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஹூப் பாட் பார்க்கலாம். ஹூப் பாட்டில் கேர்ளோட ஹேர் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கேர்ளோட பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த ட்ரெஸ்க்கு பீச் வித் ப்ரௌன் கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இந்த ஷேட் கிடைக்கும். அதை இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் நிறையா இந்த மாதிரி ஹேர் எம்ப்ராய்டரி வீடியோஸ் ஹூப் பாட் நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஹூப் எம்ப்ராய்டரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும். ஆரி ஒர்க்கும் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி ஹூப் எம்ப்ராய்டரி ரெண்டு கிளாஸுமே நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு. ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன வீடியோஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆரி ஒர்க்கில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ரெண்டு இதுவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஹூப் எம்ப்ராய்டரிலையும் நிறையா ஹேர் ஸ்டைல் பார்த்துட்ருக்கோம். அதோட மிக்சடாக நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் அதோட ஜாயின் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஷேட் கிடைக்கும். அதை இந்த ட்ரெஸ்ஸோட பார்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அங்கங்கே இந்த லைனிங்ஸ் தெரியும்ல, ஸ்கர்ட்டோட லைனிங்ஸ் எல்லாம் தெரிகிறதுக்காக கொஞ்சம் டார்க் ஷேடு. அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவில் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது பார்டர்ஸ் கலர் பண்ணும்போது பிளாக் கலர் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கலர் ஷேடு உள்ளே கொடுத்துருக்கீங்களோ அதே கலரோட டார்க் கலர் ஷேடை அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக் மாதிரி கிடைக்கும். அதுக்காக இந்த ஹேர் எம்ப்ராய்டரி வீடியோஸ் நிறைய இதில் பார்த்துருப்போம். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த குட்டி நாட் போடுறது அந்த த்ரெட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும், குண்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டோம்னா அந்த இருக்கிற த்ரெட்டையே பிரித்து விட்டோன்னா கொஞ்சம் தின்னான நமக்கு ஹேர் மாதிரி கிடைக்கும். இப்போது சைடில் இருக்கிற அந்த கொஞ்சமாக த்ரெட் எடுத்து நம்ம ஒரு பிரைடு மாதிரி பின்ன போகிறோம். கொஞ்சமாக த்ரெட் எடுத்து சைடில் பிரைட் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த த்ரெட்டை பிரித்து விட்டதுனால கொஞ்சம் ஒரு ஹேர் மாதிரி ஒரு லுக் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே வச்சு பின்னிருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும், குண்டாக இருக்கும். அந்த த்ரெட்டை இப்போ பிரித்து விட்டதுனால ஒரு ஹேரோட லுக் கொஞ்சம் நமக்கு நேச்சுரலாக கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போது இந்த பின்னல் மாதிரி நம்ம சைடில் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கீழே தெரிகிற எக்ஸ்ட்ரா நூலை கொஞ்சம் சைடில் இருக்குல்ல, அந்த தலை தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ளக்க இந்த ஹேர்லாம் வச்சு இந்த மாதிரி கீழே இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போது ஃப்ரீ ஹேர் போகிறதில்ல, கொஞ்சம் பின்னல் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் நம்ம சைடில் போட்ட பிரைடு எடுத்து இந்த சைடில் வச்சு லைட்டாக நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிளிப் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இந்த ஹேர் எம்ப்ராய்டரியில். இந்த த்ரெட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல உள்ளக்க வச்சு கொஞ்சம் ஸ்டிச்.
இப்போ இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹேரை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட் எடுத்து சிசரில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு இந்த ஹேர் வந்து கேர்லியாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இதுவும் நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம். நிறைய வீடியோனால் நான் போட்ட வீடியோலையும் சொல்கிறேன். நான் போட்ட ஹேர் எம்ப்ராய்டரிஸ்லேயே மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஹேர் எம்ப்ராய்டரி நிறையா போட்டிருக்காங்கன்னா அவங்களும் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இப்போ இந்த ஹேரை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு செட் பண்ணால், இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டாலும் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் பின்ன மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைப்பும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர் மாதிரி இதோட விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலாக வச்சுக்கலாம். சைடில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நெத்தி பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கீழே பின்னல் போட்ட மாதிரி பின்னல் போடலை, கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எல்லா ஹேரையும் சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா அந்த பேக் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அடுத்து இந்த கைக்கெல்லாம் பீச் கலர் கொடுக்குறேன். அடுத்து ஹேண்ட் பேக்குக்கு டார்க் ப்ளூ வித் ஒயிட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கிடைக்கும். அதுதான் ஹேண்ட் பேக் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட முடியலன்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட போடுங்க. ட்ரை பண்ணால் வரும். அப்படி முடியலைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளைஞ்சு கொஞ்சம் போட்டால் அதுவும் கொஞ்சம் அசிங்கமாயிரும். அதனால் இந்த ஹேண்ட்பேக்கோட பார்டருக்கு வந்து நம்ம இந்த டார்க் ப்ளூவே எடுத்து பார்டராக கொடுக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு ப்ளூ டார்க் ப்ளூ ஆயிடுச்சு, பார்டர் வந்து உள்ளக்கையும் நிறையா வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளக்க இருக்கிற லைட் கலரை வந்து கொஞ்சம் அந்த பார்டரை மறைக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையில் இருக்கிற ஃப்ளாருக்கு நம்ம த்ரெட்லேயே எம்ப்ராய்டரி கொடுத்துக்கலாம். லைட் கலர் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நார்மலான ஸ்டிச் தான். இந்த சைடில் இருந்து எடுத்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே தான் நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் அதுதான் கொடுக்குறேன். அந்த செயின் ஸ்டிச்சே சுற்றி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போது நம்ம இது ஆரி ஒர்க்லலாம் பார்த்துருப்போம்ல, டெய்ஸி ஸ்டிச் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக தெரியும். இந்த இடத்துல இது சின்ன ஃப்ளவர் மாதிரி தானே இருக்குது. ஆனால் டெய்ஸி ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப பெரிய ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃபுல் ஃப்ளவரையும் கவர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி நான் கொடுக்குறேன்.
உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்க் பிங்க் கலரில் ஃப்ளவர் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு லைட் பிங்க் கலர். அடுத்து இப்போது ப்ரௌன் கலரில் நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃப்ளவருக்கு. இதில் என்ன விதமான ஸ்டிச் வேணால் கொடுத்து இந்த ஃப்ளாரை ஃபில் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம்தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து என்ன ஸ்டிச் வேணால் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டிச் கொடுத்தா தான் இந்த இடத்துல இந்த ஃப்ளார் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து லைட் க்ரீன் கலரில் அதோட ஸ்டெம் எல்லாம் ஃபில் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாகவே ஒரே சைட்லேயே கொடுக்காம அந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். அப்போது தான் அந்த ஃப்ளாரோட ஸ்டெம் இப்படி மொத்தமாக கையில் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஒரே டைரெக்ஷன்லேயே இந்த ஸ்டெம் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போது அங்கங்கே கொஞ்சம் லீவ்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு.